ரொம்ப நேரமா டெஸ்லாவை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து நிறைய பேர் இந்த கார் தான் வச்சுருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா செல்ஃப் டிரைவிங் இருக்குது. டிரைவரே தேவையில்லை, அதுவே செல்ஃப் டிரைவ் பண்ணிக்கும். அந்த ஸ்டால் பக்கத்துலேயே வந்து ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து சேல்க்கு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் மாதிரியே தெரியல, ஒரிஜினல் ஃபோட்டோஸ் மாதிரி இருந்துச்சு. திங்க் இந்த கார் வந்து இந்தியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கார் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சரி நம்ம ஃபோனுக்கும் ரொம்ப நாளாக பேக் கேஸ் போடாமல் இருக்குது, இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் ஸ்டோருக்குள்ளே போயிட்டோம். சரி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களோட ஃபேவரட் கலரான பிளாக் கேஸ் தான் வாங்கியிருந்தோம். மக்களே, இன்றைக்கி வீட்டு பக்கத்தில் இருக்க ராஸ் மால் தான் வந்திருந்தோம். நான் என்ன நினச்சிட்டு வந்தேன், இது ரொம்ப பெரிய மாலாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். பட் ஆனால் இது ரொம்ப சின்ன மால் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து லைவ் மியூசிக் பேண்ட் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் அது கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். கேட்டு முடிச்சுட்டு சரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம். நான் என்ன நினச்சேன், 2 ஃப்ளோர் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நேரமாக ஃபுட் கோர்ட் தேடிக்கிட்டு இருந்தோம். சரி கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலான்னு கிரவுண்ட் ஃப்ளோர் போனால் அங்கே கிறிஸ்மஸ்க்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு டாய் ட்ரெயின்லாம் விட்டுருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து உட்டன் ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது கடைக்கு பக்கத்துலேயே வந்து டெஸ்லா மாடல் Y வந்து டெமோ ட்ரைவுக்காக வச்சுருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக டெஸ்லாவை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து நிறைய பேர் இந்த கார் தான் வச்சுருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா செல்ஃப் டிரைவிங் இருக்குது. டிரைவரே தேவையில்லை, அதுவே செல்ஃப் டிரைவ் பண்ணிக்கும். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டெஸ்லா கார் பார்த்துட்டு வர்றப்ப குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் அங்கே நின்று ஜாலியாக வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டால் பக்கத்துலேயே வந்து ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து சேல்க்கு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் மாதிரியே தெரியல, ஒரிஜினல் ஃபோட்டோஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் இன்னும் நிறைய குட்டி ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேசிஸ் பக்கத்தில் வந்து இன்னொரு கார் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது என்ன காருன்னு போய் பார்த்தா லிங்கன் பிராண்டு. ஐ திங்க் இந்த கார் வந்து இந்தியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கார் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பென்ஸ் BMW மாதிரி ரொம்ப லக்ஸுரியாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த கார் பிடிச்சிருக்கா இல்லை டெஸ்லா பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காரை பார்த்துட்டு சரி வேறு என்னென்ன கடைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் நாங்கள் வந்து ஆப்பிள் ஸ்டோரை பார்த்தோம். சரி நம்ம ஃபோனுக்கும் ரொம்ப நாளாக பேக் கேஸ் போடாமல் இருக்குது, இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் ஸ்டோருக்குள்ளே போயிட்டோம். அங்கே வந்து ஆன்லைனோட கம்பேர் பண்ணுறப்ப ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஆன்லைனில் அரௌண்ட் பேக் கேஸ் வந்து $40 தான் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து $50 சொல்லியிருந்தாங்க. சரி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களோட ஃபேவரட் கலரான பிளாக் கேஸ் தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் அந்த கேஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்கள் ஃபோனுக்கு கரெக்டாக செட் ஆச்சு. சரின்னு சொல்லி பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.